நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஜெயா பிளஸின் ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சி. தினசரி முக்கியமான தலைப்புகள் மீது விவாதத்தை நடத்தி வரக்கூடிய ஜெயா பிளஸ் இன்று விவாதத்திற்கு தலைப்பாக எடுத்துக்கொள்ளப்பட்டது அரசியலமைப்பின் அசல் உணர்வை மீட்டெடுப்போம் என RSS சொல்வதும், மனுஸ்மிருதியை அமல்படுத்த முகமுடியை RSS அகற்றி இருக்கிறார்கள் என்று காங்கிரஸ் கட்சி எதிர்வினையாற்றி இருப்பதும், அரசியலமைப்பு சட்டத்தை அரசியலாக்குவது யார்? இந்த தலைப்பின் கீழ்தான் அடுத்த 1 மணி நேரங்கள் 4 விருந்தினர்களோடு நாம் இந்த விவாதத்தை நகர்த்த இருக்கிறோம். விருந்தினர்களை அறிமுகம் செய்து வைப்பதற்கு முன்னதாக இந்த தலைப்பை இன்று நாம் எடுப்பதற்கான காரணம் என்ன? ஒரு சிறிய கருப்பொருள். 1975 அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தியால் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டு 50 ஆண்டுகள் நிறைவை குறிக்கக்கூடிய வகையில் அரசியலமைப்பு படுகொலை தினம் என ஜூன் 25ஆம் தேதியை அரசிதழில் அறிவித்தது மத்திய அரசு 2024. நேற்றைய முன்தினம் டெல்லி உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு நகரங்களில் பாஜக, RSS உள்ளிட்ட அமைப்புகள் நடத்தியிருக்கக்கூடிய சில நிகழ்ச்சிகளில் அரசியலமைப்பு படுகொலை செய்யப்பட்ட தினம் என்பதை சுட்டிக்காட்டி, அந்த எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்ட நிகழ்வுகளை எல்லாம் சுட்டிக்காட்டி பல்வேறு கருத்துக்களை எல்லாம் பேசியிருக்கிறார்கள். இதற்கு காங்கிரசும் எதிர்வினையாற்றி இருக்கிறது. இந்த தலைப்புகள் கீழ்தான் நாம் இந்த விருந்தினர்களோடு இந்த விவாதத்தை நகர்த்த இருக்கிறோம். நான் முதலில் உங்களுக்கு விருந்தினர்களை அறிமுகம் செய்து வைத்து விடுகிறேன். பொது உடைமை இயக்கத்தை சேர்ந்த திரு நெய்வேலி பாலு மற்றும் வழக்கறிஞர் திரு ராமமூர்த்தி, உங்கள் இருவரையும் நான் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இவர்களோடு காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு சந்திரசேகரன் மற்றும் எழுத்தாளர் பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி, உங்களையும் நான் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். சந்திரசேகரன் சார், உங்கள்கிட்ட இருந்து தொடங்குறது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருமே பார்த்த ஒன்று தான், கடந்த 2 நாட்களாக செய்திகள்லையும் சரி நாளிதழ்களையும் சரி பேசப்படக்கூடிய முக்கியமான ஒரு பொருளாக மாறியிருக்கு. இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தில் இல்லாத 2 வார்த்தைகளை சேர்த்தது ஒரு இருண்ட காலத்தில் காங்கிரஸ் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்காங்க. அதே நேரத்தில் மதச்சார்பின்மை, பொது உடைமை, இந்த 2 வார்த்தைகளும் இப்போதைக்கு தேவையில்லை, அதை நீக்கணும் அப்படின்னு சொல்லி RSSனுடைய பொதுச் செயலர் பேசியிருக்கிறார். உங்களுடைய எதிர்வினை என்ன? முதல்ல இவர்களுக்கு எதுவுமே இல்லாத நிலையில் எதையாவது ஒன்றை எடுத்துக்கொள்வது அப்படிங்கிற கட்டத்தை தான் நான் சொல்லுவேன். அவர்களுக்கு இஷ்யூ எதுவும் இல்லை. அதாவது ஒவ்வொன்றாக எதையாவது சர்ச்சைக்குரிய விஷயங்களை எடுக்கிறது இவர்களுடைய வாடிக்கை. நீங்கள் மதச்சார்பின்மை என்ற வார்த்தை இல்லையே தவிர மதச்சார்பின்மை தான் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரையாக இருந்ததுன்றதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஏன்னா அரசியலமைப்பு சட்டத்தில் பல விவாதங்கள், அதாவது உலகத்திலேயே இல்லாத அளவிற்கு ஒரு சிறப்பு வாய்ந்தது நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் சொல்லலாம். ஏன்னா எந்த நாட்டிலையும் இல்லாத ஒரு சில அமைப்பு விஷயங்களெல்லாம் நம்ம ஆராய்ந்து அதுபடி பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 2 வருடங்கள் விவாதம் நடத்தி அந்த அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. எந்த நாட்டிலும் இல்லாத சில சிறப்புகளை எல்லாம் சேர்த்துருக்காங்க. அப்போ கூட அதில் கூட சொல்லியிருக்காங்க, அதாவது நாட்டின் அந்த ஆரம்பிக்கிறப்ப அரசியலமைப்பு சட்டம் முகவுரை அப்படின்னு ஆரம்பிக்கிறப்ப எதை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப கடவுளின் பெயரால் அப்படின்னு சொல்லி கூட ஆரம்பிக்கணும்னு ஒரு வாதம் வைக்கப்பட்டிருக்கிறது, முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது இருக்கக்கூடாது, கடவுளின் பெயரால் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்திய நாட்டின் பெயரால், இந்திய நாட்டின் பெயரால்னு சொல்லி ஆரம்பிக்கணும்னு தான் அவங்க கடைசியாக விவாதத்தின் முடிவுரையை கரெக்டாக எழுதியிருக்காங்க. அப்படி தான் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் எந்த மதமாக இருந்தாலும் அவர்கள் அந்த மதத்தை கடைபிடிக்கக்கூடிய சுதந்திரம், மத சுதந்திரம்னு ஒன்று. ஆனால் அரசாங்கம் எந்த மதத்தையும் சார்ந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. இதுதான் மதச்சார்பின்மைன்றது. அவ்வளோதான். மதச்சார்பின்மை என்ற வார்த்தை இடம்பெற்றிருக்கிறதே தவிர அந்த நீங்கள் சொல்கிற எமர்ஜென்சி பீரியடை கொண்டு வர சேர்க்கப்பட்டதுன்னு சொன்னது மதச்சார்பின்மை என்ற வார்த்தை. ஆனால் அந்த வார்த்தை இல்லைனாலும் அந்த வார்த்தைக்குரிய அர்த்தங்கள் எல்லாம் அதில் இருந்திருக்கு. நீங்கள் இதற்கும் நான் சொன்னதுக்கும் என்ன வித்தியாசம்னு தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக எந்த தனிநபரும் எந்த மதத்தையும் சார்ந்து இருப்பதற்கு அல்லது பிரச்சாரம் பண்ணுவதற்கு இதை கொண்டாடுவதற்கு எல்லாவற்றுக்குமான உரிமை அரசியலமைப்பு சட்டம் தந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் உள்ளது முகவுரையில். அதை மதச்சார்பின்மை அப்படிங்கிறதுக்கும் இதுக்கும் அது என்ன டிஃப்ரெண்ட்னு தெரியல. அதை வார்த்தை மட்டும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இன்னொன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மதச்சார்பின்மை என்பது தான் இந்திய நாட்டையே இன்றைக்கு கட்டி காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா மதம் சார்ந்து
செயல்படுகின்ற நாடுகளெல்லாம் எப்படி இருக்கின்றன அப்படின்னு நம்ம சுற்றி இருக்கிற நாடுகளை, சில நாடுகளை பார்த்தோம்னாலே தெரியும். பல நாடுகள், இஸ்லாமிய குடியரசு என்று இருக்கின்ற நாடுகளாக இருக்கட்டும், அல்லது கிறிஸ்தவம் தான் அடிப்படை என்று சொல்லப்படுகின்ற நாடுகளாக இருக்கட்டும், பௌத்தம் தான் என்று சொல்லப்படுகின்ற நாடுகளாக இருக்கட்டும், அவர்கள் அந்த மதம் சார்ந்து செயல்படுகின்ற நாடுகள் எல்லாம் எப்படி இருக்கின்றன என்று பார்த்தோம்னாலே அங்கே இருக்கின்ற அமைதியின்மை, அங்கே இருக்கின்ற கலவரங்கள், நிலவரங்கள் எல்லாம் பார்த்தோம்னாலே தெரியும். ஆக நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தின் அந்த முகவுரையை மாற்ற வேண்டும் என்று சொல்லுகின்ற ஆர்எஸ்எஸ் எப்படிப்பட்ட ஒரு பின்னணியை எடுத்துக்கிட்டோம்னா, முதல்ல அவர்கள் இந்திய சுதந்திரத்தை ஏற்கவில்லை, இந்திய தேசிய கொடியை ஏற்கவில்லை, அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்கவில்லை. இது எல்லாமே அவர்கள் சுதந்திரத்திற்காக போராடவில்லை. இது எல்லாவற்றையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர்களுக்கு சொல்வதற்கான அருகதையும் இல்லைன்னு நான் சொல்லுவேன். இதை சொல்வதற்கான அருகதையும் அவர்களுக்கு இல்லை என்று தான் சொல்லுவேன். நீங்கள் சுதந்திரத்திற்காக போராடி இருக்கணும் ஃபஸ்ட்டு, அல்லது சுதந்திர உணர்வோடு என்ன நீங்கள் செய்திருக்கிறீர்கள் இந்திய சுதந்திரத்திற்காக, இந்தியாவிற்காக, அல்லது சுதந்திர இந்தியாவில் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, இந்தியாவை கட்டமைப்பதற்கான உங்களுடைய பணி என்ன அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை. நீங்கள் இப்போ திடீர்னு எடுத்துகிட்டு வர வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த மோடி ஆட்சி அப்படின்னு ஒரு 10 ஆண்டு கால ஆட்சி, 11 ஆண்டு கால ஆட்சி, அதில் செயல்பாடுகள், அவர்களுடைய செயல்பாடுகள் என்று எடுத்துக்கொண்டால் மக்களை சென்றடையக்கூடிய அல்லது மக்களை கவரக்கூடிய அல்லது ஏதாவது ஏழை மக்களை அல்லது அனைத்து தரப்பு மக்களையும் கவரக்கூடிய எந்த விளைவும் இல்லாததுனால இது மாதிரி ஒரு சர்ச்சைக்குரிய விஷயங்களை எடுத்து செல்கிறாங்க. ஏன்னா ராமர் கோவில்னு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. இவ்வளவு வருஷமாக அவர்கள் எடுத்து சென்ற விஷயம் ராமர் கோவில், அது முடிந்து விட்டது. இப்போ மறுபடியும் அதை எடுக்க முடியாது. அதனால் இப்போ இது மாதிரி ஏதோ ஒரு சர்ச்சையை எடுத்துக்கொண்டு அந்த நாட்டில் ஒரு பிளவுவாத அரசியலை எடுத்து செல்ல வேண்டும் என்பது தான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. இன்னொரு வார்த்தையும் எதிர்க்கிறாங்க இல்லையா, இன்னொரு வார்த்தையும் அவங்க எதிர்க்கிறாங்க. 2 வார்த்தைகளையுமே நீக்கணுன்றதான் இல்லை, அதுதான் சொல்கிறேன். நீங்கள் அது 2 தான் இந்த இந்திய ஜனநாயகத்தை உயிரோட்டமாக வைத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் இந்திய நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏன் நீங்கள் ஒரு மதம் சார்ந்து நம்ம ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறப்ப, அப்போ அந்த இது செய்கிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, 13 பிரிட்டிஷ் மாகாணங்கள் அப்போ இருந்திருக்கு, 565 மன்னராட்சி பகுதிகள், 8 மதங்கள் அப்போ கணக்கு எடுத்திருக்காங்க. என்ன செய்யலாம் அப்படின்ட்டு எடுக்கிறப்ப 8 மதங்கள், ஆயிரக்கணக்கான ஜாதிகள், மொழிவாரி இனங்கள், இது மாதிரி நிறையா இருந்ததுனால இது ஒரு வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய ஒரு ஜனநாயகம் இந்தியாவில் செயல்பட வேண்டும் என்ற முடிவு எடுக்கப்பட்டது, ஒரு மனதாக எடுக்கப்பட்டது. அதன்படி இன்று வரை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. வேற்றுமையில் ஒற்றுமை என்பது தான் இந்தியாவுடைய சிறப்பு. நீங்கள் இந்தியாவுடைய ஜனநாயகம் என்பதே வேற்றுமையில் ஒற்றுமை தான். நீங்கள் எல்லாரும் சிறப்பாக இந்தியாவை என்ன சொல்கிறதுனா, நீங்கள் இராணுவ பலம் அதெல்லாம் அடுத்தது. இந்தியாவில் ஒரு தேர்தலை நடத்தி முடிக்கிறோம்னா கூட என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி இவ்வளவு ஒரு கலாச்சாரம், இவ்வளவு பண்பாடு, இவ்வளவு மொழி, இவ்வளவு இனங்கள் இருக்கும் பொழுது எப்படி இவ்வளவு ஒற்றுமையாக இருக்க முடிகிறதுன்னு தான் கேள்வி. அந்த சிறப்பு தான் நம்முடைய ஜனநாயகத்தில் ஒரு சிறப்பான விஷயம். அதை குலைக்க வேண்டும் என்பது தான் ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு நோக்கமாக இருக்கிறதுன்றது தான் என்னுடைய இது. நீங்கள் இஸ்லாமியர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட உலகிலேயே முதல்ல இந்தோனேஷியா அடுத்து 3ஆவதாக இந்தியா தான் இருக்குது. இஸ்லாமியர்கள் அதிகம் இருக்கின்ற நாடாகவும் இந்தியா தான் இருக்குது. அந்த அளவிற்கு அவர்கள் இதோடு ஒன்றி இருக்கிறாங்க. நீங்கள் அதை ஒரு வேறுபடுத்தி அதில் ஒரு பிளவை ஏற்படுத்தி அந்த பிளவில் இவர்கள் ஒரு அரசியல் செய்ய நினைக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இங்கே உள்ள கருத்தாக இருக்குது. அதை கண்டிப்பாக இந்திய மக்கள் புரிந்து கொள்வார்கள். இவர்களுடைய நோக்கத்தை நிறைவேற காங்கிரஸ் கட்சி கண்டிப்பாக எதிர்த்து அது எதிர்வினையாற்றும் என்பது தான் என்னுடைய கருத்து. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். ராமமூர்த்தி சார், இப்போ சந்திரசேகரன் சார் பேசும்போது இந்தியாவோடு ஒன்றி இருக்கக்கூடிய இந்த 2 வார்த்தைகள், அது எல்லா நேரங்களில் ஏதோ ஒரு வகையில் அது ஒன்றி தான் இருக்குது. இந்த 2 வார்த்தை அரசியலமைப்பில் இருக்கிறதுல உங்களுக்கு அப்படி என்ன பிரச்சனைன்னு கேட்குறாரு. இல்லை, அவர் திரு தத்தாத்ரேயா ஹொசபாலை பேசினது அவர் முழுமையாக உள்வாங்கினாரா இல்லையான்றது எனக்கு தெரியலை. அவர் திரு தத்தாத்ரேயா ஹொசபாலை ஆர்எஸ்எஸ்னுடைய பொதுச் செயலாளர் பேசுகிறது என்னன்னா, இந்த சுதந்திர இந்தியாவின் இருண்ட காலம் அப்படின்னு எதை சொல்லுவீங்க நீங்கள்? எமர்ஜென்சி இருந்த காலம்தான். அரசியல் சாசனத்தில் அதனுடைய அடிப்படை, அதுக்கு அரசியல் சாசனம் அளித்த அடிப்படை உரிமைகளை மக்களுக்கு முழுவதுமாக ரத்து செய்து இடதுசாரிகளிலிருந்து வலதுசாரிகள் வரை இந்திரா காந்தியை அரசியல் ரீதியாக எதிர்த்த அனைவரையும் சிறையில் அடைத்து ஒரு எதேச்சதிகாரமான ஒரு கொடுங்கோல் ஆட்சி சுதந்திர இந்தியாவில் நடைபெற்றதுன்னா ஜூன் 25 இரவு அதிலிருந்து ஆரம்பித்து 77 தேர்தலில் ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருகின்ற வரை. ஏனென்றால் ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும்பொழுது மொரார்ஜி தேசாயிலிருந்து அதன் தலைவர் அனைவரும் சிறையில் இருந்து தான் அவர்கள் தேர்தலில் போட்டியிட்டார்கள். ஸோ ஜனநாயகம் பற்றி பேசுகிறதுக்கான தார்மீக உரிமையோ இந்த விஷயங்கள் எதுவுமே காங்கிரஸ் கட்சிக்கோ இந்தி கூட்டணிக்கோ கிடையாது. ரெண்டாவது, டாக்டர் அம்பேத்கரை பற்றி திரும்பவும் சொல்கிறதுக்கான எந்த விதமான அருகதையும் தார்மீக உரிமையும் காங்கிரஸ் கட்சிக்கும் கிடையாது, இந்தி கூட்டணிக்கும் கிடையாது. ஏனென்றால்
டாக்டர் அம்பேத்கர் அரசியல் சாசனத்தில் 370 நுழைப்பது, காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை தருவதை முழுமையாக எதிர்த்தார். அவருடைய எதிர்ப்பையும் மீறி தான் ஜவஹர்லால் நேரு அதை கொண்டு வந்தார். கிட்டத்தட்ட ஒரு 75 வருஷம் கழிச்சு தான் அந்த 2019 வந்து 370 நம்மால் நீக்க முடிந்தது நரேந்திர மோடியின் ஆட்சியின் கீழே. ஆக அனைவருக்கும் சமம், நாங்கள் வந்து மதச்சார்பின்மை அப்படின்னு பேசிட்டு காஷ்மீருக்கு மட்டும் நீங்கள் ஏன் 370 கொடுத்தீங்க? இதே காங்கிரஸ் கட்சி. காஷ்மீரில் மெஜாரிட்டி முஸ்லீம்ஸ். ஸோ பெரும்பான்மையான முஸ்லீம்கள் இருக்கிறால் அவர்களுக்கு விசேஷ சலுகை. காஷ்மீருடைய சீஃப் மினிஸ்டர் முதல்ல வந்து காஷ்மீருடைய பிரதம மந்திரி என்று தான் அழைக்கப்பட்டார். ஸோ அதை எதிர்த்து தான் டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி ஜனசங்க தலைவர் சிறைக்கு போய் அது காஷ்மீரில் வந்து மர்மமான முறையில் சிறையில் இறந்தார். ஸோ அதற்கு அப்புறமும் நீங்கள் அம்பேத்கர் சும்மா விடலை. 1952, 55 2 பொது தேர்தல்களில் வந்து மும்பை வடக்கு தொகுதியிலிருந்து டாக்டர் அம்பேத்கர் போட்டியிட்டார். அதற்கு எதிராக காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் நிறுத்தியது. கம்யூனிஸ்ட் கட்சி, அப்போ ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சி எஸ்ஏ டாங்கே வந்து அம்பேத்கரை எதிர்த்து நின்றார். சோசியலிஸ்டுகள் கட்சியோ எதிர்த்து நின்றாங்க. 2 முறை அம்பேத்கரை தேர்தலில் தோற்கடித்த கட்சி காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கூட்டணி தான். ஸோ இவங்க எப்படி அம்பேத்கரை வந்து கேட்கறதுக்கான, அம்பேத்கரை பற்றி பேசுறதுக்கான அருகதை முதல்ல என்ன வருது? அம்பேத்கருடைய அரசியல் ரீதியாக அவரை மேலவைக்கு, ராஜ்யசபைக்கு கொண்டு போனது வந்து டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் தலைமையிலான ஜனசங்கம் தான். ஸோ இது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். ரெண்டாவது, நீங்கள் வந்து இந்தியாவினுடைய சோசலிசம் பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. இதெல்லாம் இது ஏன் இது விவாதத்திற்கு உட்படுத்த வேண்டும் என்றால், நீங்கள் வந்து மக்களை ஏமாற்றுவதற்காக 2 வார்த்தைகளை வந்து அரசியல் சாசனத்தை நுழைச்சிட்டு மக்களின் அடிப்படை அடிமைகளை முழுமையாக பறித்து உங்களுடைய எதிர்க்கட்சி அதான் அந்த திமுக கூட்டணி அன்னைக்கு ஞாபகத்தில் இருக்கு. 77 வந்து திமுகவினுடைய பிரச்சாரம் எப்படி இருந்தால், என்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம், அப்படி பேசின திமுக கட்சி கூட்டணி வந்து இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியோட கூட்டணியாக இருக்கின்றது. ஏன்னால் எமர்ஜென்சியில் சிறைவாசத்தை அனுபவித்தவர்கள் இதே திமுகவினரும் தான். நீங்கள் வந்து இது எல்லாமே வந்து என்னென்னா, மக்களின் அடிப்படை ஜனநாயக உரிமைகளை பறித்து கொண்டு மேம்போக்காக மேலோட்டமாக 2 வார்த்தை ஜாலங்களை, வேர்டு கரன்சி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், அது மாதிரி ஒரு வார்த்தை கரன்சியாக நீங்கள் வந்து இந்த செக்குலரிசங்கிற வார்த்தையும் சோசலிசங்கிற வார்த்தையும் உள்ள நுழைச்சிங்க. ஆனால் உங்களோட செக்குலரிசம் என்னாச்சு? செக்குலரிசத்துக்கு முதல்ல குழி தோண்டதே வேறு யாருமே இல்லை, திரு நரசிம்மராவ் தான். முதல் முறையாக 91 ஆட்சிக்கு வந்த திரு நரசிம்மராவ் முதல் முறை எக்கனாமிக் பொருளாதார சீர்திருத்தம் என்ற பெயரில் சோசலிசத்துக்கு இது பண்ணார். 2004 2014 வரையிலான காலகட்டத்தில் இதே ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம், திமுக காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த அரசாங்கம் தான் முழுமையாக சோசலிசத்தை வந்து புதைச்சி அதுக்கு வந்து இதுவுமே பால் ஊற்றி எல்லாத்தையுமே மூடுவா பண்ணதே. ஒரு விஷயம் வந்து சோசலிசங்கிற வார்த்தை இன்றைக்கு இல்லை, செத்து போன வார்த்தையை. ரெண்டாவது, நீங்கள் உபயோகப்படுத்துகின்ற மதச்சார்பின்மை என்பது எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, அது முழுமையாக இந்துக்களுக்கு எதிரான மட்டுமே நீங்கள் பயன்படுத்துகின்ற, அதுதான் பிரச்சனையே. நீங்கள் இன்றைக்கு அஸ்ஸாமில் வந்து 80களிலேயே மாணவர்கள் மிகப்பெரிய போராட்டம் நடத்தி மாணவர்களுடைய ஆட்சியை கொண்டு வந்தாங்க. அப்போ இதே சிஏஏவும் என்ஆர்சியும் கொண்டு வந்தது யார்? இதே ராஜீவ்காந்தி. இன்றைக்கு சிஏஏவும் என்ஆர்சியும் இவங்க தான் எதுக்குறாங்க. அன்றைக்கு அஸ்ஸாமில் வந்து அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். பங்களாதேசத்திலிருந்து வந்த ஊடுருவல்காரர்களால் வந்து அஸ்ஸாமினுடைய பூர்வ குடிகளுக்கான ஆபத்து ஏற்பட்டது. அவர்களுடைய அடிப்படை உரிமை இன்றைக்கும் பல்வேறு மாவட்டங்களில் வந்து அஸ்ஸாமினுடைய பூர்வ குடிகள் வந்து மைனாரிட்டி ஆகிட்டாங்க. பங்களாதேஷ்லேருந்து வந்த ஊடுருவ முஸ்லீம்கள் வந்து அங்கே மெஜாரிட்டி ஆனாங்க. இது எல்லாமே என்ன காரணம்? உங்களுடைய இஸ்லாமிய வாக்கு வங்கி தான். இந்த காங்கிரஸ் கட்சியுடைய இஸ்லாமிய வாக்கு வங்கி தான் அங்கே நிலைமையை சீர்குலைத்தது. இன்றைக்கு மேற்கு வங்கத்தில் நம்ம அதே நிலையைத்தான் நம்ம சந்திருக்கின்றோம். ஆக உங்களுடைய மதச்சார்பின்மை என்பது ஹிந்துக்களுக்கு எதிரானது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் விவாதமாக நாங்கள் கொண்டு வரோம். இதில் என்ன தப்பு இருக்குது? ஒரு ஜனநாயக நாட்டில் விவாதத்தை கண்டு நீங்கள் ஏன் அஞ்சுகிறீர்கள்? மதசார்பற்ற நாடு இந்தியா அப்படின்றத ராமமூர்த்தி ஏற்கிறாரா இல்லையா? முதல்ல இந்த நாடு மதச்சார்பற்ற நாடாக இருப்பதற்கான முதல் காரணமே ஹிந்துக்கள் தான். இஸ்லாமியர்கள் மத்தியிலையோ உங்களுக்கு கிறிஸ்தவர்கள் மெஜாரிட்டி மத்தியிலையோ போய் நீங்கள் மதச்சார்பினையை பேசி பாருங்கள். நீங்கள் வந்து அதை பேசிட்டு அப்புறமா வந்து என்கிட்ட சொல்லுங்கள் சார். நீங்கள் இன்றைக்கு ஏன் பாகிஸ்தானில் வந்து மதச்சார்பின்மை இல்லை, ஏன் பங்களாதேசத்தில் மதச்சார்பின்மை இல்லை, எல்லாமே முஸ்லீம் மெஜாரிட்டி. அதே போல் வந்து மேற்கு வங்கத்தில் சில மாநிலங்களில் ஹிந்துக்களில் வாக்களிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கி வச்சிருக்கிறீங்க சார். இது வந்து மதச்சார்பின்மை என்றால் அனைவருக்கும் உங்களுடைய இஸ்லாமிய வாக்கு வங்கிற்காக
இந்துக்களுக்கு எதிரான ஒரு தொடர்ந்த நிலைப்பாட்டை தான் காங்கிரஸ் கட்சி செய்திருக்குது. ஆனா முன்னாடி என்ன பண்ணுச்சு அதே காங்கிரஸ் கட்சி இந்துக்களுடைய வாக்கு வங்கிகளுக்காக இஸ்லாமியர் மீது பல சட்ட விதிகளை அமல்படுத்துறாங்க அவங்க சொல்றாங்க. எதுவுமே நடக்கல. அந்த மாதிரி இருக்கு இல்லையா? இல்ல நீங்க தவறாக சொல்லுகின்றீர்கள். ஐக்கிய முற்போக்கு கூட்டணியோட ஆட்சியில வந்து ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த சட்டத்தின் கீழே எந்த ஊர்ல கலவரம் நடந்தாலும் மெஜாரிட்டி, அதாவது இந்துக்கள் மீது தான் வழக்கு போடணுங்கிற அளவுக்கு ஒரு பில் கொண்டு வந்தாங்க. அது துரதிருஷ்டவசமா நீங்க அப்ப போறீங்க. இப்ப வக்பு சட்டத்தை கொண்டு வரும்போது அதே தானே சொன்னாங்க, இந்துக்களுக்கு ஆதரவா இருக்கிறதுக்கு இஸ்லாமியருக்கு எதிராக வக்பு திருத்த சட்டத்தை மேற்கொள்றாங்க பாஜக, காங்கிரஸ் சொன்னாங்க. இதோ சந்திரசேகரன் சார் இங்க வக்பு திருத்த சட்டம் எதனால வந்தது? இங்க இருக்க தமிழ்நாட்டில் திருச்செந்துறை கிராமத்தில் இருக்க சந்திரசேகர் கோயில் யார் சார் கட்டினது? 1000 வருஷத்துக்கு முன்னாடியா கட்டினாங்க. தவறான தகவல்லாம் சொல்றீங்க. அப்படிலாம் இல்ல இல்ல அந்த கிராமத்துல அது மாதிரி நடக்கவே இல்லன்னு இல்ல சார், நடக்கவே இல்லன்னு தகவல் சொல்லிட்டாங்க. அத வந்து அதெல்லாம் கேட்டு வரேன். இல்ல நீங்க ஒரு வக்ஃபார் இடம்னா பார்லிமென்ட் ஒரே நிமிஷம் நீங்க ஆவணத்தை காட்ட முடியாது. ஓட்டு வங்கிக்கு வேண்டி வக்ஃபாரியம் தவறான தகவலை பதிவு பண்றாரு. அதாவது இந்த திருச்செந்துறை கிராமம் பத்தி இதுலயே பார்லிமெண்ட்லயே பேசி அது தவறான தகவல்னு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அப்படியெல்லாம் இல்லை என்று அதே மாதிரி அவர்களும் பாராளுமன்றத்திலையும் இதே மாதிரி குற்றச்சாட்டெல்லாம் சொன்னாங்க. அவங்க பார்லிமெண்ட்டை கிளைம் பண்ணுவாங்க, இதை கிளைம் பண்ணுவாங்க, அதை கிளைம் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. அது தவறு. அதே மாதிரி அம்பேத்கரை பத்தி 2 வார்த்தை சொன்னார். அம்பேத்கரை தோற்கடித்த கட்சி முதல்ல அரசியல் சட்ட நிர்ணய சபையில உறுப்பினராக இருந்தாதான் அரசியலமைப்பு சட்ட அந்த இதுக்கு நிர்ணய சபைக்கு இது பண்ண முடியும். கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியில இருந்தாதான். அதற்காக இந்தியாவும் வங்கதேசமும் இருந்தபோது வங்கதேசத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அம்பேத்கர். இந்தியா வங்கதேச பிரிவினை ஏற்பட்ட பொழுது அவருக்கு அந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியை போஸ்ட் போறப்ப இந்த மகாராஷ்டிரால காங்கிரஸ் கட்சி உறுப்பினரை ராஜினாமா செய்துவிட்டு அந்த இடத்தில் நிற்க வைத்து அம்பேத்கரை உள்ளே கொண்டு வந்தவர் பண்டித நேரு அவர்கள். அது மட்டுமல்ல, இந்த நம்ம காங்கிரஸ் கட்சியிலேயே பாரிஸ்டர்களே நிறைய பேர் இருந்தாங்க. வல்லபாய் பட்டேல் இருந்து நிறைய பேர் இருந்தாங்க. டாக்டர் ராஜேந்திர பிரசாத்ல இருந்து நேருவே பாரிஸ்டர் தான். ராஜகோபாலாச்சாரியா இருந்தார், அலாடி கிருஷ்ணசாமி ஐயங்கார் இருந்தார். எல்லோரும் பாரிஸ்டர்கள், பெரிய பெரிய இவங்கெல்லாம் இருந்தாங்க. இருந்தாலும் அம்பேத்கரை தான் லீட் பண்ண சொல்லி சொன்னார் நேரு அவர்கள். நேரு அம்பேத்கர். இன்னொன்று அம்பேத்கர் சொல்லியிருக்காரு, அவரை தோற்கடித்ததை பத்தி சொல்லியிருக்காரு. ஒரு கடிதம் அவர் நண்பருக்கு எழுதுறாரு. என்ன சொல்றாருன்னா, ஒரே ஒரு காஷ்மீர் குறித்து என்னுடைய கருத்துக்காக சாவர்கரும் கம்யூனிஸ்ட் தலைவர் டாங்கேவும் சதி செய்து என்னை தோற்கடித்தனர்னு ஒரு நண்பருக்கு கடிதம் எழுதியது என்னுடைய காப்பி இருக்கு என்கிட்ட இருக்கு. அதை லீட் பண்றதுக்கு அம்பேத்கரை தான் நேரு அவர்கள் தேர்ந்தெடுத்தார் என்பதுதான் வரலாறு. அது முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி. அதற்கு அப்புறமாக நேரு வந்து அம்பேத்கரை வந்து விரோதியாகவே கருதினார். நெய்வேலி பாலு சார், சோசலிஸ்ட், மதசார்பற்ற இந்த 2 வார்த்தையும் அரசியலமைப்பு புத்தகத்துடைய முகப்பிலிருந்து நீக்கப்பட வேண்டும். இதுதான் இப்போ சர்ச்சையே. உங்களுடைய பதில்? இல்லை, கான்ஸ்டியூஷன் ப்ரீஆம்பிளை வந்து படிக்கணும். இப்போ அதுவும் குறிப்பாக நண்பர் ராமூர்த்தி அவர் வழக்கறிஞர். எல்லாரை விட அவருடைய சட்டக்கல்வி படிக்கும்போதே கான்ஸ்டியூஷனை படித்தவர் தான், தெரியும் அவருக்கு. இப்போ அடுத்தாப்புல பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி இப்போ எல்லாம் படிச்சிட்ருக்கார் அவர். இப்போ நான்லாம் வந்து கான்ஸ்டியூஷன்லாம் படித்தவன்லாம் எனக்கு சட்ட நுணுக்கங்களோ சட்டமோ தெரியாது. நான் ஐம் நாட் அ லா ஸ்டூடெண்ட். ஆனால் நம்முடைய கான்ஸ்டியூஷனில் என்ன இருக்குது என்று சொன்னால், டு உஷர் இன் டு அன் இகாலிட்டேரியன் சொசைட்டி அப்படின்னு ஒரு வார்டு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு சமதர்ம சமூகத்தை நோக்கி நம்முடைய கான்ஸ்டியூஷன் போகணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய நோக்கமாக பிரியாம்பிளில் இருக்குது. ஒன்று, சமதர்மம்னா என்ன அர்த்தம்? அதுதான் சோஷலிசம். அப்போது நம்முடைய கான்ஸ்டியூஷன்லேயே வந்து ஒவ்வொரு வார்த்தையை வந்து அதில் வந்து சேர்க்கும்போதும் மிக நீண்ட விவாதங்கள் நடந்து எடுக்கப்பட்டது. ஒன்று. 2வது செய்தி என்னன்னு சொன்னீங்கன்னா, இப்போ இந்த கான்ஸ்டியூஷனை மாற்றணுங்கிற ஒரு குரலும் இருக்குது. அதை நம்ம புறம் ஒதுக்க முடியாது. என்ன காரணம்னு கேட்டால், அந்த கான்ஸ்டியூஷன்ட் அசம்பிளி என்று சொல்லக்கூடிய அந்த அரசியலமைப்பு சட்ட குழு இருக்க, அந்த குழு எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டதுன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது அல்ல. ஜாதி, மதம், படித்தவர்கள், படிக்காதவர்கள் என்று இதையெல்லாம் வைத்து தான் அதிலேருந்து ஒவ்வொருத்தரும் அதில்
ஒரு உறுப்பினர்களாக சேர்த்தார்கள். அப்படித்தான் கான்ஸ்டியூஷன் அசெம்பிளி என்று சொல்லக்கூடிய அரசியல் நிர்ணய மன்றம் அன்றைக்கு அமைந்தது. அப்படி அமைந்த பிறகும் கூட அதனுடைய தலைவராக அம்பேத்கரை நியமிக்க வேண்டும் என்று நேருவுக்கு சிபாரிசு செஞ்சவர் காந்தி தான். அதுதான் உண்மை. இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னால், அம்பேத்கர் காங்கிரஸுக்கு ஆதரவானவர் அல்ல, அவர் எகென்ஸ்ட். இன்னும் சொல்லப்போனால் அவரை கிட்டத்தட்ட நம்ம ஜஸ்டிஸ் பார்ட்டியுடைய அதோடு ஒப்பிடலாம். அவருடைய கருத்துக்கள் என்று பெரும்பாலும். அதுக்கு உண்மையான காரணம் என்னன்னு சொன்னால், அம்பேத்கருடைய வாழ்நாள் முழுவதும் கொள்கை முழுவதுமே எதற்காக இருந்தது என்று சொன்னால், இந்த நாட்டில் ஒடுக்கப்பட்டவர்கள் தீண்டத்தகாதவர்களை முன்னேற்றுவது என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது. அதனுடைய விளைவாகத்தான் அவர் என்ன செய்தார்னா, கடைசியில் அவர் இறப்பதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு 5000-10,000 பேர் சேர்த்து கொண்டு போய் புத்த மதத்தில் சேர்ந்தார். எதுக்காக சேர்ந்தார்னு சொன்னால், இந்து மதம் இந்த மாதிரி சாதி பிரிவினைக்கும் தீண்டாமைக்கும் அடிப்படையான ஒரு மதம் இந்து மதம். ஆகவே அந்த மதத்தில் இருக்கும் வரை இந்த ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் தீண்டத்தகாதவர்கள் என்று சொல்லி இன்றைக்கு சமூகத்தில் இழிவாக கருதப்படக்கூடிய என்னுடைய ஜாதியைச் சேர்ந்தவர்கள், என்னுடைய சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு விடிவு வராது என்று சொல்லி தான் அவர் போய் புத்த மதத்தில் சேர்ந்தார். அப்படின்னு தான் என்ன அர்த்தம்னா, அவர் இந்து மதத்துக்கு நேர் எதிரானவர். அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இன்றைக்கு அம்பேத்கரை இன்றைக்கி பிஜேபி தூக்கி பிடிப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், காங்கிரஸ் எதிர்ப்பு தான், வேற ஒன்றும் இல்லை. அப்போது இப்போ ராமூர்த்தி போகிற போக்கில் ஒரு வார்த்தை ஒன்று சொன்னார். ஏன் செக்குலரிசம் இருக்கு என்று சொன்னால், பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பெரும்பான்மை மெஜாரிட்டிக்கு கட்டுப்பட்டு அடங்கி ஒடுங்கி இருக்கணும் அப்படிங்கிறது தான் மெஜாரிட்டி மைனாரிட்டி என்பதற்கான விளக்கம். அதைத்தான் ராமூர்த்தி அவருடைய வாதத்தில் வலியுறுத்துகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போது ஏதோ இந்து மதத்தினுடைய நாங்கள்லாம் உங்களை அனுமதிச்சிருக்கோம், அதனால தான் நீங்கள்லாம் உயிரோடு இருக்கீங்கயா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ரெண்டாவது, அம்பேத்கர் தோற்கடிக்கப்பட்டார் என்று சொன்னால், அம்பேத்கருடைய அஜெண்டாவே வேறு. அவர் ஒரு அரசியல் கட்சியை ரெப்ரசன்ட் பண்ணி வரல. அவர் அன்றைக்கு இருந்த அரசியல் கட்சிகள் என்று சொன்னால் 52, இன்னும் சொல்ல போனால் சுதந்திரம் பெறுவது வரை காங்கிரஸ் என்பதே கட்சி அல்ல, அது ஒரு இயக்கம். 1952 நமக்கு அரசியல் சட்டம் வந்த பிறகுதான் கட்சிகள் என்பதே வந்தது. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் கட்சி கிடையாது. அப்படி தான் இருந்தது அது. அப்போது அம்பேத்கர் எந்த கட்சியும் சார்ந்தவர் அல்ல, அவர் பொதுவான ஒரு மனிதர். அவர் பொதுவாக அவர் போராடியதும் ஒரு வாழ்நாள் முழுவதும் அவர் பாடுபட்டது எதற்கு என்று சொன்னால், இந்த ஒடுக்கப்பட்ட தீண்டப்பட்ட மக்களுக்கு ஒரு விடிவு வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் பாடுபட்டார். அதனால் அரசியல் கட்சிகள் போட்டி போடக்கூடிய ஒரு சூழலில் எவ்வளோதான் உயர்ந்த நோக்கமும் கோட்பாடுகளும் உள்ளவராக இருந்தாலும் கூட, நீங்கள் அம்பேத்கர் தனியாக இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட அவர் ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் மாதிரி தானே. அப்படி இருக்கும்போது அரசியல் கட்சிகள் ஒரு திட்டத்தை வைத்துக்கொண்டு, ஒரு கொள்கையும் கோட்பாடை வைத்து இருக்கக்கூடிய கட்சிகள் ஒரு தனி நபராக இருக்கக்கூடிய அம்பேத்கரை அவர்கள் தோற்கடித்தார்கள் என்று சொல்வதை விட, அந்த போட்டியில் நிச்சயமாக ஒரு அரசியல் கோட்பாடு இருக்கக்கூடிய கட்சிகள் அவருடைய வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் உழைப்பார்கள். அதனுடைய இயல்பாகவே அவர் அம்பேத்கர் போன்றவர்கள் வெற்றி பெற முடியாது, இது இயல்பானது. அப்புறம் இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால், முதன்முதலாக இந்தியாவில் அமைந்த நேரு தலைமையில் அமைந்த அந்த அமைச்சரவையில் அம்பேத்கரை சேர்க்கும்படியாக சொன்னவரும் காந்தி தான். அதே போல் எவ்வளோ கடுமையாக எதிர்ப்பில் இருந்தவராக இருந்தாலும் ஷியாம் பிரசாத் முகர்ஜியை ஒரு அமைச்சராக, மத்திய அமைச்சராக கேபினெட்டில் சேர்த்தவரும் காந்தி தான். அது என்ன காரணம் என்று சொன்னால், காந்திக்கு அப்படிப்பட்ட ஒரு பரந்த ஒரு நோக்கம் இருந்தது, அதனால தான் அவர் செஞ்சார். இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன். இந்தியாவுடைய முதல் நிதிமந்திரி ஆனவர் R.K. சண்முகம் செட்டியார். அவர் ஜஸ்டிஸ் பார்ட்டியை சேர்ந்தவர். அவரை முதல் நிதிமந்திரியாக நேரு அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அப்போ என்ன என்று சொன்னால், 52 அரசியல் சட்டம் அன்றைக்கு நிறைவேறிய பிறகு வந்த முதல் தேர்தலில் அன்றைக்கு அமைந்த அந்த மத்திய மந்திரி சபை என்பது பல்வேறு விதமான போக்குகள் இருக்கக்கூடியவர்களை எல்லாரையும் அக்காமடேட் பண்ணி வரக்கூடிய ஒரு கேபினெட்டாக, ஒரு மந்திரி சபையாக தான், அமைச்சரவையாக அது இருந்தது. அதற்கு முக்கியமான காரணம் காந்தியடிகளும்
நேருடைய பரந்த நோக்கம்தான் என்பதை நான் மறந்துவிட முடியாது. அதை விட்டுட்டு நீ எதை எடுத்தாலும் நம்ம வந்து இன்றைக்கு இருப்பதோட பழையச ஒப்பிட்டு பார்ப்பதில் அவசியமே இல்லை. இப்போ நான் இன்னொன்று சொல்கிறேன். பிஜேபியினோட முதலமைச்சர் வேறு எம்ஜே அக்பர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து எனக்கு நினைவில் இருக்கப்படி சரின்னு சொன்னால் அவர் வந்து செய்தித்துறை அமைச்சராக இருந்தார், செய்தி விளம்பரத்துறை அமைச்சராக. அந்த எம்ஜே அக்பர் ஒரு புத்தகம் எழுதினார். ரொம்ப அன்றைக்கு பரவலாக பேசப்பட்ட புத்தகம். அதனுடைய பேர் என்ன தெரியுங்களா? க்ளோரிஃபையிங் தி ஃபால்ஸ் காட்ஸ். அதுதான் அதனுடைய டைட்டில். அதாவது தவறான கடவுளர்களை பெருமைப்படுத்துவது அப்படிங்கிறது தான் அவருடைய பெயர். அதை எழுதினவர் எம்ஜே அக்பர். அவர் யாரை சொன்னார்னு சொன்னால் அம்பேத்கர் தான் சொன்னார். அதாவது அம்பேத்கர் போன்றவர்களை இன்றைக்கு அவர்கள் உயர்த்தி பிடிக்கிறார்கள், அது தவறு என்பதுதான் அன்றைக்கு பாஜகவுடைய வாஜ்பாய் அமைச்சரவையில் அமைச்சராக இருந்த எம்ஜே அக்பர் என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமியர் எழுதிய ஒரு ஜேர்னலிஸ்ட் எழுதிய புத்தகத்தினுடைய பெயரே அதுதான். அதனால் பிஜேபி இன்றைக்கு வந்து காங்கிரஸை எதிர்ப்பதற்காக அவள் கான்ஸ்டியூஷன் மேலே எங்களுக்கு ரொம்ப விசுவாசம் இருக்கு என்பதாக பேசுவதை யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது. பிஜேபி எப்பாவது காங்கிரஸ் நாங்கள் அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டு சொல்லியிருக்காங்களா? எங்கேயாவது ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்கள். ஏதாவது ஒரு கட்டத்திலேயே சொல்லியிருக்காங்களா? சொல்லுங்கள். கிடையாது. சரி, அவர்கள் ஆளுலாம் இன்னும் சொல்லப்போனால் ஆரம்ப காலத்திலிருந்து இன்னும் சொல்லப்போனால் இந்த கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ண பிறகு அன்றைக்கு இருந்த சவர்கார் சொன்ன கருத்து என்ன தெரியுமா? இந்துக்களுக்கு எந்த விதமான பலனையும் தராத ஒரு சட்ட அமைப்பு தான் இந்த சட்டம், தான் இந்த அரசியல் நிர்ணய சட்டம் என்று தான் அவருடைய சொன்னார். இதெல்லாம் பதிவுகளில் இருக்குது, யாரும் மறுக்க முடியாது. நானோ ராமூர்த்தியோ இல்லை சந்திரசேகரோ மறுக்க முடியாது. ஆக அவருடைய கருத்துக்கள் என்பது ஏற்கனவே வந்திருக்கு. அதனால் இன்றைக்கு வந்து காங்கிரஸை எதிர்க்க வேண்டும். இன்னொரு எனக்கு ஒரு பெரிய விந்தை என்னன்னு சொன்னால், 1975 அரசியல் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டு அனைத்து உரிமைகளும் பாதிக்கப்பட்ட போது இன்றைக்கு பேசக்கூடிய பாஜக தலைவர்களில் எத்தனை பேர் அன்றைக்கு அதை எதிர்த்துனாங்க? வாஜ்பாய் இருந்தார், இல்லைன்னெல்லாம் சொல்ல முடியாது. பெர்னாண்டஸ் இருந்தார். இன்னும் சொல்லப்போனால் கம்யூனிஸ்டுகள், சோஷலிஸ்டுகள், அதற்கு பிறகு காங்கிரஸுக்கு எதிராக இருந்த பல பேர் தான் அன்றைக்கு வந்து தடைப்படுத்தப்பட்டார்கள், சிறையில் அடைக்கப்பட்டார்கள். மீசா என்ற கொடூரமான சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஆக அன்றைக்கு இந்த அவசர நிலை காலத்தில் இன்றைக்கு பேசக்கூடிய பல பாஜக தலைவர்கள் அந்த சீன்லேயே வரல, அவங்க வரவே இல்லை. ஆனால் அன்றைக்கு வாஜ்பாய் இருந்தார், அதை வந்து நம்ம மறுக்க முடியாது. என்றால் அன்றைக்கு வந்து இந்து மகாசபா என்று சொல்லக்கூடிய இது பிஜேபியினுடைய முன்னாள் அரசியல் வடிவமாக அந்த கட்சி இருந்தது. அதில் வாஜ்பாய் இருந்தார், பாலராஜ் மதோக் இருந்தார், அதே போல் பல தலைவர்கள் அன்றைக்கு இருந்தார். பாலு சார், ஒரே ஒரு கேள்வி. ஏன் 1975 இந்த 2 வார்த்தையை காங்கிரஸ் சேர்த்தாங்க, இன்னைக்கு ஏன் பிஜேபி எதிர்க்கிறாங்க? ஒரே வரியில் ஒரே கேள்வி தான் என்னுடைய கேள்வி. இப்போ பிஜேபி வந்து காங்கிரஸ் வந்து திருட்டுத்தனமாக அது பாராளுமன்றமே இயங்காத நிலைமையில் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்ட ஒரு சூழலில் அந்த திருத்தத்தை கொண்டு வந்து அரசியல் சட்ட திருத்தத்தில் இல்லை அரசியல் சட்டத்தில் சேர்த்தார்கள் என்று சொன்னால், என்னுடைய முதல் கேள்வி, இந்த செக்யூலரிசம் சோசியலிசம் என்பதை முதலில் பாஜக ஏற்றுக்கொள்கிறதா? அதை முதல்ல சொல்லட்டும், அப்புறம் அவங்களுடைய கருத்துக்களை நம்ம பரிசீலிக்கலாம். சரி, பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி சார், முன்பு பேசிய சந்திரசேகரன் சார் இந்த 2 வார்த்தைகளை இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தினுடைய முகப்பில் சேர்ப்பதற்கு முன்னாடியே அதோடைய சாராம்சம் தான் இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தில் இடம்பெற்றிருந்துச்சு. அதற்கு மேல் நாங்கள் முகப்பில் அந்த 2 வார்த்தைகளில் சேர்த்ததில் என்ன பிரச்சனை வந்துச்சுன்றதை அவர் ஒரு கேள்வியோடு முடிச்சார். அதே கேள்வியிலேருந்து நான் உங்ககிட்ட பதிலாகவே தொடங்குறேன். உண்மையிலேயே அந்த சாராம்சங்கள் அதில் இடம்பெற்றுச்சா? அரசியலமைப்பு புத்தகத்தை பற்றி சொல்லுங்கள். சரி, அதுக்கு முன்னதாக சில சுவாரஸ்யமான உண்மைகளை பார்த்தலாம் பேசுனதில். ஆமாம். ஒன்று என்னென்னா, அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக டாக்டர் அம்பேத்கர் இருந்தால் சொல்லப்பட்டது இங்கே. அது இல்லை, அது வந்து அரசியல் நிர்ணய தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் இருந்தாங்க. அதில் பல குழுக்கள் இருந்தன. அதில் வரைவு குழுவின் தலைவராக பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இருந்தாங்க. வரைவு குழுவின் தலைவராக அவர்கள் இருந்தார்கள்ங்கிறது ஒன்று. அப்புறம் இரண்டாவது, 1946 அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்டு விட்டது. 47 தான் சுதந்திரம் வருது, 47 ஆகஸ்டில். ஆனால் 46 டிசம்பர்லேயே அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்டு விட்டது. பணிகள்லாம் ஆரம்பிச்சிடுச்சு. அது என்ன ஆச்சுன்னா, 46 டிசம்பரில் ஆரம்பித்து 49 நவம்பர் 26 அன்னைக்கு அரசியல் நிர்ணய சபையில் அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதாவது சுதந்திரம் கழிச்சு 2 ஆண்டுகள் கழித்து தான் சாசனம் வருகிறது. சரிங்களா? முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம். ஆனால் அந்த 2 ஆண்டுகளுக்கு நடுவில் அந்த 2 ஆண்டுகளில் அரசாங்கம் இருந்தது.
இட் வாஸ் அ நேஷனல் கவர்மெண்ட். அது வந்து தேசிய அரசாங்கம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் அல்ல. ஒன்று. அப்புறம் சுதந்திரம் கிடைத்த உடனே ஆகஸ்ட் 47 சுதந்திரம் கிடைச்சது. 4.5 மாதங்களுக்கெல்லாம் ஜனவரி 30, 1948 மகாத்மா காந்தி மறைந்து விட்டார். ஸோ மத்திய அமைச்சரவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவையில் அவருடைய பங்கெல்லாம் எதுவுமே இருக்கவே முடியாது. ஏன்னா 48லேயே இறந்துட்டார். 48 ஜனவரி 30 இறந்து போயிட்டார். 1951 தான் தேர்தல் நடைபெறுகிறது. 51 இறுதியிலே தொடங்கி 52 மார்ச்சில் முடிஞ்சு போகுது. 52 முதல் பொது தேர்தல் நடைபெறுகிறது. இதில் என்னெல்லாம் பிரச்சனை வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு சில விஷயம் கூட தொட்டுட்டு போயிடலாம். 1949 சாசனம் நிறைவேற்றப்படுகிறது. 49 நவம்பர் 26. அதுக்கப்புறம் 2 மாதம் கழித்து 1950 ஜனவரி 26 அன்னைக்கு அது முழுமையாக அமலுக்கு வருகிறது. அதுதான் குடியரசு நாள். ஆனால் 1951 மே மாதமே சாசனத்தில் முதல் திருத்தம் வந்தது. முதல் எலெக்ஷனே 51 இறுதியிலேயே 52 தொடக்கத்தில் தான் வருது. இன்னும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கமே இன்னும் வரவில்லை. அதுக்கு முன்னாலேயே முதல் திருத்தம் வந்துடுச்சு. ஏன் வந்தது? ஆர்டிகிள் 19(1)A கொண்டு வராங்க உள்ள. ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், பேச்சுரிமை ஒன்று இருக்குது. அந்த பேச்சுரிமைக்கு எதிராக அதுக்கு ஒரு கட்டுப்பாடு வைப்பதற்காக அந்த திருத்தத்தை நான் வரவேற்கிறேன். அது வேறு விஷயம். திருத்தம் வேணும். ஏன்னா ஒரு கட்டுப்பாடற்ற பேச்சுரிமை இருக்க முடியாது. ஆனால் அந்த பேச்சுரிமைக்கு கட்டுப்பாடு கொண்டு வரப்படுகிறது எப்போன்னா 1951 இன்னும் தேர்தலே நடக்கலை. நல்லா தான் வச்சுக்க வருது. அந்த ஏன் வருது அப்படின்னா சென்னை மாகாணத்திலிருந்து இடதுசாரிகள் தாறுமாறாக கேள்வி கேட்டாங்க ஜவஹர்லால் நேருவை. அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியவில்லைங்கிற காரணத்தினால தான் முதல் சட்ட திருத்தமே முதல் சாசன திருத்தமே வருது. இதுதான் சரித்திரம். சரிங்களா? ஆமாம். அதுக்கப்புறம் அதில் தான் எல்லாமே கம்யூனல் ஜீவங்க அதில் தான் வந்தது. அதுக்கப்புறம் ஜமீன்தாரி ஒழிப்புக்கு எதிரான நடவடிக்கைகள்லாம் கொண்டு வரது எல்லாமே அதில் தான். அப்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு வருவதற்கு முன்பாகவே ஏன் முதல் சாசன திருத்தம் கொண்டு வரப்பட வேண்டும்? சாசனம் சும்மா வரல. 1946 டிசம்பர் தொடங்கி 1949 நவம்பர் 26 வரையில் 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 17 நாட்கள் மொத்தம் 11 செஷன்ஸ் 11 செஷன்ஸில் 165 டேஸ் நடந்தது. பேச்சுவார்த்தைலாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் கொண்டு வராங்க. சரிங்களா? அவ்வளோ தூரம் கொண்டு வர ஒரு சாசனத்தை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் வருவதற்கு முன்னாடி அவசரமாக ஏன் திருத்தணும்? நீங்கள் யோசிச்சு பாருங்க. அது என்னென்ன பேச்சுரிமை பறிக்கப்பட்டது. நான் பறிக்கப்பட்டு சொல்ல மாட்டேன், கட்டுப்பாடு கொண்டு வரப்பட்டது. அதை முழுமையாக வரவேற்கிறேன். அது வேற விஷயம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி எல்லாம் எனக்கு மிகப்பெரிய அபிமானம் உண்டு. அவங்க மேலே நான் பெரிதும் மதிக்கிற தலைவர்கள். சரிங்களா? அது ஏன் கொண்டு வரப்பட்டது? சரி, அது போச்சு. அதுக்கப்புறம் 24th அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. அது ஏன் கொண்டு வர்றாங்க? சாசனத்தை திருத்துவதற்கு நாடாளுமன்றத்துக்கு என்ன அதிகாரமும் இருக்குன்னு சொன்னாங்க. 1971 கொண்டு வராங்க. அது ஏன் கொண்டு வந்தாங்க? ஏன்னா அதுக்கு முன்னால் தான் கோலக்நாத்ங்கிற கேஸில் சுப்ரீம் கோர்ட்டே சொல்லுது கான்ஸ்டியூஷனில் சில விஷயங்கள் நீங்கள் கை வைக்க முடியாதுன்னு. அதெல்லாம் இல்லை, நாடாளுமன்றம் திருத்துவோம், அது வேணால் நாடாளுமன்றம் அதிகாரம் இருக்குது, எல்லாத்துக்கும் அதிகாரம் இருக்குது, அடிப்படை உரிமைகளுக்கு கூட நீக்குவதற்கு அதிகாரம் இருக்குது சொல்லி 24th அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. அது யார் கொண்டு வந்தது? அது எப்படி வந்தது? 1973 தான் கேசவானந்த பாரதி வழக்கில் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் சொல்லுது, தி லார்ஜஸ்ட் பெஞ்ச் எவர் இந்தியாவில். அதுதான் சொல்லுது, தெர் இஸ் சம்திங் கால்டு பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். அரசமைப்பு சட்டத்தில் சாசனத்தில் ஒரு அடிப்படை கட்டுமானம் இருக்கிறது, அதை நீங்கள் மாற்ற முடியாது. ஆர்டிகல் 368 மூலம் நீங்கள் ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கூட நீங்கள் கொண்டு வர முடியாது, சில இடங்களில் கை வைக்க முடியாதுன்னு சொல்லுது. அடிப்படை கட்டுமானத்தில் நீங்கள் கை வைக்க முடியாது அப்படின்னு சொல்லுது 1973. சரிங்களா? நல்லா வச்சுங்க. ஆனால் அந்த அடிப்படை கட்டுமானம் என்னங்கிறத அவங்க இது வரைக்கும் விளக்கமாக சொல்லலை. அடிப்படை கட்டுமானத்துக்குள்ள என்னெல்லாம் வரும், இதெல்லாம் வராது அப்படிங்கிற சொல்லப்படலை. சரிங்களா? இது ஒன்று. அப்புறம் 1975 எமர்ஜென்சி வருது. அந்த சீக்வன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல பேர் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்குது அவங்களுக்கெல்லாம். 1975 எமர்ஜென்சி வருது. 1976 42nd அமெண்ட்மெண்ட் வருது. 42வது திருத்தம் வருகிறது. அப்போ தான் இந்த சோசியலிஸ்டிக் அண்ட் செக்குலர்ங்கிறது வருது. அப்போ 2 விஷயங்கள் நடந்தது, பெரிய விஷயங்கள். ஒன்று உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கச்சத்தீவை தாரவாக்குறாங்க. இந்தியாவின் ஒரு பகுதியை தாரவாக்குவதற்கு நாடாளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டதா? நாடாளுமன்ற ஒப்புதல் தரப்பட்டிருக்கிறதா? இன்றைக்கு வரைக்கும் கேட்குறேன், இருக்கிறதா? அது எப்படி நடக்க முடியும்? அதே மாதிரி நீங்கள் சாசனத்திலிருந்து நீக்குவது என்பது வேறு. சாசனம் வந்து ஒரு அரசியல் நிர்ணய சபை ஏறத்தாழ 3 ஆண்டுகள் உட்காந்து முடிவு பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சாசனத்தில் நீங்களாக கொண்டு வந்து பிரியாமல் 2 வார்த்தைகள் சேர்க்குறீங்க. நான் அது முழுமையாக உடன்படுகிறேன். எனக்கு வந்து சோசியலிஸ்ட் மேலே முழு நம்பிக்கை இருக்கிறது, செக்குலரிஸ்ட் மேலே முழு நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் நம்முடைய ஐயா பெரியவர் சொன்ன மாதிரி அப்போ நாடாளுமன்ற செயல்பாட்டிலே இல்லாத போது எப்படி கொண்டு வந்தீங்க எமர்ஜென்சி? அதுக்கான அவசரம் என்ன இருந்தது? அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். ஏதுக்கான அவசியம் என்ன இருந்தது? பாஸ்கரன் சார், இந்த இடத்துல தான் ஒரு கேள்வி. இன்னும் ஒன்று சொல்லிடுறேன், எங்கே சொல்லப்படாத சில விஷயங்கள்லாம். அதுக்கப்புறம் 1990களில் ஷாபானோன்னு ஒரு கேஸ் வருது. உச்சநீதிமன்றம் வந்து ஒரு இஸ்லாமிய பெண்மணிக்கு ஜீவனாம்சம் வழங்க வேண்டும்னு சொல்லிட்டு போது உச்சநீதிமன்ற தீர்ப்பை தூக்கி போட்டுட்டு அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதை மாற்றி அமைக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை நாடாளுமன்றம் எடுத்தது இல்லையா? அப்போ அது செக்குலரிசம் என்ன ஆச்சு?
அது பதில் செகுலரிசம் சொல்லணும். சேர்த்ததுக்கு அப்புறம் அதுக்கு என்ன ஆச்சு? அதெல்லாம் போட்டோம். நிறைவாக ஒன்றே ஒன்று இதுக்கெல்லாம் விட்டுட்டு 2 விஷயம் சின்னதாக சொல்லிட்டு போயிடுறேன். முதல்ல இது அரசியல் சாசனம்ங்கிறதே டாக்டர் அம்பேத்கர் ஒத்துக்கல. பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இட் இஸ் மோர் சோஷியல் தேன் ஏ பொலிட்டிக்கல் டாக்குமெண்ட் எழுதுறாரு. இது அரசியல் சாசனம் அரசியல் ஆவணம் என்பதை விட இது சமூக ஆவணம் அப்படின்னு தான் டாக்டர் அம்பேத்கர் குறிப்பிடுறாரு. சரிங்களா? நான் தான் எப்பயும் பொதுவாக சாசனம் சொல்கிறது, அரசியல் சாசனம் சொல்கிறது இல்லை. அப்புறம் நிறைவாக ஒன்றே ஒன்று 1994 இல்லை 2003 ஒரு அமெண்ட்மெண்ட் வருது. 91st அமெண்ட்மெண்ட் வருது. 91வது அமெண்ட்மெண்ட்டு 10th ஷெட்யூலும் கொண்டு வராங்க. அதான் என்ன பண்ண கட்சி தாவல் தடை சட்டம். எல்லாரும் ஆகோகன்னு பிரமாதமாக எழுதுறாங்க. நான் ஒருத்தர் தான் அதுக்கு எழுத்து எழுதினேன். அது என்ன அர்த்தம் அப்படின்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மக்களுக்கு கட்டுப்பட்டவர்களா, அரசியல் கட்சி தலைமைக்கு கட்டுப்பட்டவர்களா? நீங்கள் சொல்லுங்கள், யாருக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்க முடியும்? யார் கொண்டு வந்தது அதை? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி. நான் அவர் ஓட்டு போட்டனா இல்லையாங்கிறது இல்லை. ஆனால் என்னோட பிரதிநிதி அவர் தான். அவர் மக்களுக்கு கட்டுப்பட்டவரா, அந்த அரசியல் கட்சி தலைமைக்கு கட்டுப்பட்டவரா? அவரை அரசியல் கட்சியின் அடிமைகளாக மாற்றியது எது? 91வது அமெண்ட்மெண்ட். வெறும் வார்த்தைக்காக மட்டும்தான் அரசியலமைப்புல சேர்க்கப்பட்டதுன்றது உங்களோட பேச்சு. we the people of India மட்டும் தொடங்குவோம் நாம பிரியாம்பிள்ல. we the people of India having solemnly resolved to constitute India into a sovereign social secular democratic republic சொல்றோம். இவ்வளோ சொல்கிறோம் கான்ஸ்டியூஷனில். ஆனால் மக்களாகிய நமக்கு இருக்கக்கூடிய அந்த உரிமையை எடுத்து அரசியல் கட்சி தலைமையிட கொடுத்தாங்கல்ல. அது காரணம் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை நல்லா கட்சி மாறிடுவாங்களாம். கட்சி மாறவங்க தண்டனை கொடுத்துட்டு போங்க. அதுக்காக மக்கள் பேர் தூக்கி நீங்கள் அரசியல் கட்சிகளை அடிமையாக மாற்றிட்டீங்கல்ல. இன்னைக்கு அரசியல் கட்சி என்ன சொல்றதோ அதுதான் அவர் பண்ண முடியும். மக்கள் பேர் செயல்பட முடியாது. சார், இப்போ நீங்கள் இவ்வளோ விவரங்களை நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? ஒவ்வொரு காலத்துலையும் இவங்க என்னென்ன அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க, அதெல்லாம் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்றது. அப்போது இவ்வளோத்தையும் நம்ம பொருத்தி பார்க்கும்போது பெயரளவுக்கு மட்டும்தான் 1975 அந்த பெயர்கள் சேர்க்கப்பட்டது அப்படின்றத புரிஞ்சுக்கணுமா? இல்லை, அதுதான் சொல்லுங்க. அவசரம் என்னதான் கேட்குறேன். இங்கே பாருங்களேன், அது முன்னாலும் இந்தியா செகுலராக தான் இருந்தது. 1975 முன்னால தேவை என்னன்னு எடுத்துக்கலாம். அது வரைக்கும் அப்படி இருந்ததா? ஆனா நீங்க சேர்க்கறதுக்கான தேவை அரசியல் காரணம் தான். அது அரசியல் காரணம் தான். ஆனால் அந்த சேர்ப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். செக்குலருங்கிறதோ சோசியலிசம் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அது கொண்டு வந்த நடைமுறை இருக்குல்ல, அது சரியில்லை. அது அரசியல் காரணம். சரி, நம்ம பேசுவோம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குற போது நிறைவாக ஒன்றே இதுக்கு எல்லாம் பதில் சொல்லி ஆகணும். 356 பிரிவு வருகிற போது டாக்டர் அம்பேத்கர் ஓப்பனாக சொன்னார், எனக்கு இதில் விருப்பம் இல்லை, பட் ஐ ஹோப் தட் வில் ரிமைன் எ டெட் லெட்டர் இன் தி கான்ஸ்டியூஷன் சொன்னார். ஆனால் 134 முறை மாநில அரசுகள் கலைக்கப்பட்டன. 356 கீழே 90க்கும் மேற்பட்ட விஷயங்களில் காங்கிரஸ் தான் அந்த மாநில அரசுகளை கலைச்சது. அது மிக முக்கியம் பாதிக்கப்பட்டது கேரளாவில் வந்து 1959 கேரளா கவர்மெண்ட். ஏன் கலைச்சாங்க? 1951 மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு வர்றதுக்கு பஞ்சாப் அரசாங்கம் ஏன் கலைச்சாங்க? அப்போ 156 வந்து இப்படி வேணா பயன்படுத்தலாமா? அப்படிங்களா இருக்கு இல்லையா? இது மாதிரி பல விஷயம். பல கேள்விக்கு சந்திரசேகரன் சார் பதில். நான் அவருக்காக சொல்ல வரல, எனக்குள்ள இருக்கிற இல்ல சந்திரசேகரன் சார் தான் சொல்லணும் இந்த விவாதத்துல. ஆமா, சந்திரசேகரன் கேட்கிற கேள்வி தான். இன்றைக்கு அவர் சார் வந்து பல திருத்தங்கள் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரப்பட்டதை பற்றி எல்லாம் கேள்வி எழுப்பினார். நீங்கள் அரசியலமைப்பு சட்டம் அமைக்கப்பட்ட பொழுதே, விவாதங்கள் நடைபெற்ற பொழுதே கிட்டத்தட்ட 7500 திருத்தங்கள் கொடுத்துருக்காங்க, பரிந்துரை. அதில் 2500 பரிந்துரைகள் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அந்த இதுலேயே திருத்தம், மாற்றம் என்பது தான் மாற்றம் இல்லாத ஒன்பதை எல்லாரும் ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்தந்த காலகட்டங்களுக்கு நீங்கள் இப்போ அரசமைப்பு சட்டம் இந்த 75 எமர்ஜென்சியை பற்றி திருப்பி பேசிக்கிட்டே இருக்கோம். நம்ம அதற்கான தண்டனை வந்து காங்கிரஸ் கட்சி பெற்றது என்பது எல்லாருக்கும் தெரியும். அந்த 77 எமர்ஜென்சி கொண்டு வந்ததுக்கான தண்டனையை காங்கிரஸ் கட்சி பெற்றது. ஏன் அவங்க நினைச்சிருந்தா இப்போ எலெக்ஷன் கமிஷனை பாஜக கையில் வைத்துக்கொண்டு வெற்றி பெறுற மாதிரி பெற்றிருக்கலாம். இந்திரா காந்தி மீண்டும் ஆட்சியை பெற்றிருக்கலாம். ஆனால் செய்யல. நேர்மையாகத்தான் சந்தித்து சொல்லட்டும், நேர்மையாக சந்தித்து அன்றைக்கு காங்கிரஸ் கட்சி தோல்வியை ஏற்றுக்கொண்டது. அதே மாதிரி எமர்ஜென்சியை கொண்டு வந்ததற்கு பகிரங்க மன்னிப்பு கேட்டார் இந்திரா காந்தி. பகிரங்க மன்னிப்பு, மக்களிடம் பகிரங்க மன்னிப்பு கேட்டார். அதுவும் இன்றைக்கு நீங்க இன்றைக்கு சொல்லணும். ஆனாலும் அன்றைக்கு எப்படி அரசு இன்றைக்கு ஒரு விஷயத்தை நம்ம ஒரு பக்கத்தை 2 பக்கமா பார்க்குறேன். நான் எமர்ஜென்சின்றதை வந்து நான் கேள்வி தான் பட்டிருக்கேன். நான் வந்து அந்த நேரத்தில் இப்போ சிறு பிள்ளையா இருந்திருப்பேன்னு வச்சுக்கங்களேன். அதனால 2 பக்கமா பார்க்குறேன். ஒன்று வந்து அரசியல் தலைவர்கள் கைது, கொடுங்கோன்மைன்னு அதை எடுத்துக்கிறாங்க. ஒன்று சரி, ஆமா உண்மைதான், பேச்சுரிமை பறிக்கப்பட்டது, எழுத்துரிமை பறிக்கப்பட்டது, அரசியல் தலைவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் என்பதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொன்று அரசாங்கம் எப்படி நடைபெற்றது அப்படிங்கிறதையும் ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டோம்னா, அன்றைக்கு மாதிரி ஒரு அரசாங்கம் ஒழுங்காக நடைபெற்றது, அதாவது மத்திய அரசு ஊழியர்களோ அரசாங்க ஊழியர்களோ எந்த நேரத்துக்கு சென்றார்கள் என்பதெல்லாம் இன்னைக்கு நான் கேள்விப்படுறேன். அதெல்லாம் படிக்கிற எப்படி நடைபெற்றது. உணவு கூட ஒரு உணவகத்தில் விற்கும் போது இவ்வளவு இருக்கணும், அந்த
அளவிற்கு இல்ல 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 அது எமர்ஜென்சி இல்ல பீரியட் இல்ல எமர்ஜென்சி பீரியடிலும் அதாவது என்னன்னா எல்லாமே ஒரு நேர்மையாக மக்களும் சரி அல்லது ஒரு வியாபாரிகளும் சரி அல்லது மற்றவர்களும் நேர்மையாக நடந்து கொண்டார்கள், அரசு ஊழியர்கள் அவ்வளவு சிறப்பாக நடந்து கொண்டார்கள் என்பதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டு அது ஒரு பக்கம், ரெண்டு பக்கத்தையும் நம்ம பார்க்கணுங்கிற, அதனால நான் அதை வந்து சரின்னு சொல்ல வரல, ஆனாலும் அதையும் நம்ம குறிப்பிடணுங்கிறதுக்காக நான் இங்கே குறிப்பிடுறேன். ஒன்று. இரண்டாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா, சரி இன்றைக்கு நீங்கள் பல திருத்தங்கள் வந்தது, பல மாற்றங்கள் வந்தது, இந்த 2 வார்த்தைகளை சேர்த்தோன்னு சொல்கிறீங்க. நடுவில் உங்கள் அரசாங்கமும் 5 வருடம் இருந்திருக்கிறது, பாஜக அரசாங்கமும் அதையும் ஏற்றுக்கொண்டு தானே இருந்திருக்கிறதுன்னு அர்த்தம். அன்றைக்கு அந்த பாஜக அரசாங்கமும் அந்த 2 வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு தானே அரசமைப்பு சட்டத்தின்படி அந்த ஆட்சியை நடத்தி இருக்கிறார்கள், வாஜ்பாய் நடத்தியிருக்காரு. ஏன் அவர்கள் நினைத்திருந்தால் அப்பயே எடுத்திருக்கலாமே, ஏன் அதை கிளப்பவில்லை? அந்த கேள்வி இருக்கா இல்லையா? இல்ல அதுக்கான பதில் காரணம் இல்ல சந்திரசேகர் சார், நேயர்களுக்காக அதுக்கான பதில் இன்னைக்கு ஜெகதீப் தங்கர் ஒரு நிகழ்ச்சியில பேசியிருக்காரு. 75ல காங்கிரஸ் ஒரு தவறு செஞ்சுச்சு, அந்த தவறை நாங்க இப்ப செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம், அதனாலதான் நாங்க மாத்தலாம். வாஜ்பாய் அந்த தவறை ஏற்றுக்கொண்டாரான்னு தான் கேட்கிறேன். நான் கேட்கறது அந்த தவறை வாஜ்பாய் ஏற்றுக்கொண்டாரான்னு கேட்கிறேன். நான் கேட்கறது உங்களுடைய பாஜக, உங்களுடைய வாஜ்பாய் அதை ஏற்றுக்கொண்டாரா அப்படிங்கிறதுக்கு நீங்க பதில் சொல்லணும்ல. ஒன்று. இரண்டாவது, இன்றைக்கு நீங்க ஒரு எமர்ஜென்சியை பத்தி பேசுறீங்க. 11 வருடமா அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியை நடத்தி கொண்டிருக்கிற அரசை பத்தி பேசணுமா வேண்டாமா? அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க ஒரு பாராளுமன்றத்தில் இதுவரைக்கும் இல்லாத, அதாவது சுதந்திரம் அடைந்த வரலாற்றிலேயே ஒரு பாராளுமன்றத்தில் நியாயமாக கேள்விக்கு பதிலை அணுகாத ஒரு பிரதமரை யாராவது பார்த்திருக்கோமா? ஒரு பத்திரிகையாளர், முழுமையான பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தாத ஒரு பிரதமரை சந்தித்திருக்கிறோமா? இது மாதிரி நேரு அவர்கள்லாம் கூட பல விவாதங்களுக்கு பதிலளிச்சிருக்காரு. பாராளுமன்றத்தில் அமர்ந்து பல விவாதங்களுக்கு பதிலளிச்சிருக்கு. இதே வாஜ்பாயே வந்த போது கூட, வாஜ்பாய் கேள்வி கேட்டது போது கூட 2 பேர் தானே இருக்கீங்க, உங்களுக்கு பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்லல. அப்பெல்லாம் 2 பேர் 3 பேர் எதிர்க்கட்சிகள் இருந்தால் கூட அதற்கு அரை மணி நேரம் 1 மணி நேரம் உட்கார்ந்து பதிலளித்திருக்கிறார். அந்த வரலாறு தான் பாராளுமன்றத்துக்கு இருந்திருக்கு. இன்றைக்கு யார் கேட்டாலும் பதிலளிப்பதில்லை, நான் உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை. மன் கி பாத் மோடிலேயே நடக்கிற ஒரு அரசை வந்து இப்பதான் பார்க்கிறோம் நம்ம. ஒன்லி மன் கி பாத், அவர் நினைப்பதை மட்டும் பேசுவார், மக்கள் நினைப்பதை இவர் பேச மாட்டார். இவர் நினைப்பதை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு அரசு இன்றைக்கு இருக்கு. அதை பற்றி பேசுறோமா யாராவது? நீங்க எமர்ஜென்சி நீங்க சொல்றீங்க, நினைவுபடுத்துறீங்க 50 வருடம், அதற்கான தேவை எதுக்கு வந்துச்சு நீங்க சொல்றீங்க. 50 வருடம் கழித்து எமர்ஜென்சி வருடத்தை அனுசரிக்கிறோம்னு ஒரு அரசியல் சட்டம் போட்டு நீங்க அதை அந்த கெசட்ல வெளியிட்டு நீங்க அந்த நாளை அனுசரிக்கிறீங்க. இப்ப நீங்க நடத்துறதெல்லாம் நீங்க இதை கொண்டாடுங்க, நீங்க டிமானிட்டேஷன் கொண்டு வந்தீங்கல்ல, உங்களுடைய சாதனைன்னு சொல்லி அதை வருஷா வருடம் கொண்டாடுங்களேன். முடிஞ்சாக்க நீங்க என்ன பண்ணீங்க? அந்த டிமானிட்டேஷனால சாதித்தது என்ன? அதை கொண்டாடுங்க, வருஷம் தோறும் கொண்டாடுங்க. டிமானிட்டேஷனால நாங்க 300 பேரை சாகடிச்சோம். கொண்டாடல சார், அனுசரிக்கிறாங்க. அது இதையும் அனுசரிங்கன்ற. இப்போ டிமானிட்டேஷன் நீங்க காங்கிரஸ் கூட அதை ஒரு வருஷம் கொண்டு வரப்பட்டது. விவசாய சட்டங்கள்னால ஒரு 1000 பேர் செத்துருக்கான், மணிப்பூர்ல தினந்தோறும் சாகுறான், அதெல்லாம் அனுசரிங்க, தினசரி அனுசரிங்க. உலகம் ஃபுல்லா சுத்துற பிரதமருக்கு மணிப்பூர் போறதுக்கு நேரம் இல்ல. இப்படிப்பட்ட பிரதமரை வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து எமர்ஜென்சியை பற்றி மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறோம். இது ஒரு தரப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு மீடியாவையும் இதையும் மட்டும் வைத்துக்கொண்டு இதனை ஒரு விளம்பரப்படுத்தி காங்கிரஸ் மீது அவதூறுகளை மட்டுமே அள்ளி வீச பண்றதுக்காக இந்த அரசை நடத்திட்டு இருக்காங்க. நாங்கள் செஞ்ச சாதனை என்னன்னு சொல்லுங்க சார். நீங்க வேற ஒண்ணும் வேணாம் சார். 10 வருடம் நடந்திருக்கோம் சார். இந்த மக்களுக்கு என்னென்ன பண்ணிருக்கோம், என்னென்ன சொல்லுங்க. ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை உருவாக்கணும்னு சொல்லுங்க சார். நேரு, இந்திரா காந்தி எல்லாரையும் சொல்லுங்க. அவங்க பண்ண 200 பொதுத்துறை நிறுவனங்களை வித்துக்கிட்டு இருக்கீங்க ஒண்ணு ஒண்ணா. நீங்க என்ன ஒரு சோசியலிசத்தை சொல்றாரு, எல்லாத்தையும் ஓபன் பண்ணி விட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டோம்னு சொல்றாரு. யாரு கொடுத்தாங்க? இன்னைக்கு என்ன பண்றீங்க? நீங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கீங்க, வித்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை உருவாக்கி இருக்கீங்களா? அதை சொல்லுங்க. நீங்க சாதனைகளை பேசுங்க சார். நீங்க முன்னாடி நடந்த ஏதோ ஒரு வேதனைகள் கூட இருந்திருக்கலாம், அதையே பேசி நீங்க இன்னும் என்ன பண்ண போறீங்க? மக்கள்கிட்ட என்ன கொண்டு போய் சேர்க்க போறீங்க? என்ன சொல்ல வரீங்க? அதுதான் என்னுடைய கேள்வி. ராமூர்த்தி சார், ஆங்கிலேயர்கள்ட்ட நாம அடிமைப்பட்டு இருந்தோம் சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்பு வரை. இப்ப இந்த அரசியலமைப்பு புத்தகத்தை கையில் வைத்துக்கொண்டு மனுஸ்மிருதியை உள்ள கொண்டு வந்து தாழ்த்தப்பட்ட மக்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்பதுதான் பாஜகவோட எண்ணம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் ரொம்ப பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. பதில் ஏன்னா திரு ராகுல் காந்திக்கு வந்து தொடர்ச்சியாக இந்த மாதிரி பொய்யுரைகளை சொல்லி ஒரு பொய்யை சொல்லுவார், அப்புறமா சுப்ரீம் கோர்ட்டில் யாராவது கேஸை போட்டு அங்கே போய் மன்னிப்பு கேட்டு வருவார். இதுதான் அவருக்கு தொடர்ந்து பழக்கம். இது எல்லாத்துலேயுமே ஒரு அந்த ஃப்ரெஞ்சு விமானத்தில் வாங்கினதுலேருந்து ஆரம்பித்து எல்லாத்துலேயுமே அவர் வந்து திரும்ப நீதிமன்றத்தில் போய் மன்னிப்பு கேட்டதான் அவருடைய வரலாறு ஒன்று. ரெண்டாவது வந்து என்னென்னா, போகிற போக்கில் வந்து ஐயா பாலு அவர்களும் நண்பரும் பேசும்போது பார்த்தா தமிழகத்தின் பொது வெளியில் வந்து எந்த அளவுக்கு ஒரு தவறான தகவல்கள் பரப்பப்பட்டிருக்கின்றது அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. என்ன தவறு? 2 விஷயம் நான் சொல்கிறேன். 1952 டாக்டர் அம்பேத்கர் வந்து சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடவில்லை.
அப்போதைய மும்பை மாகாணங்கிறது வந்து இன்றைய மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் மாநிலம் உள்ளடக்கியது தான். ஸோ அதில் வந்து பாரதிய ஜனசங்கம் உள்பட கட்சிகள் வந்து கூட்டணி அமைத்து தான் போட்டியிட்டன. டாக்டர் அம்பேத்கர் அந்த நேரத்தில் வந்து அது ஒரு தாழ்த்தப்பட்டவருக்கான ஃபெடரேஷன் ஒரு பேர் வச்சுருந்தார். அதுக்கப்புறம் தான் அது கட்சியாக உருமாறுச்சு. ஸோ அந்த கூட்டணியில் பாரதிய ஜனசங்கம் சார்பாக டாக்டர் அம்பேத்கருக்காக வேலை செய்ய வந்தவர், அவருடைய எலெக்ஷன் மேனேஜராக இருந்து தேர்தல் வேலைகளை முழுமையாக கவனித்து கொண்டவர் பேர் திரு தத்தோபன் தேங்கடி அவர்கள். ராஷ்ட்ரிய சுயம்சேவ சங்கத்தினுடைய முழு நேர ஊழியர். 52 அவர் எழுதுகிறார், நான் வந்து இந்த மாதிரி நாகபுரி விமான நிலையத்தில் காத்துட்டு இருக்கும்போது எனக்கு வந்து மும்பையிலேருந்து ஒரு ஃபோன் வருது, என் பேர் நான் அம்பேத்கர், அங்கே தேர்தல் வேலைக்காக வருகின்றேன் அப்படின்னு. ஏன்னா அதற்கு முன்னாடி காங்கிரஸ்காரங்கள் வந்து இந்த இடங்களில் வந்து இந்த மாதிரி தேர்தல் முறைகேடில் ஈடுபடுறாங்கன்னு சொல்லிட்டு நான் தந்தி அனுப்பிச்சிருந்தேன். அந்த தந்தியை பார்த்துட்டு அவர் வந்தார். அப்போது தான் நான் முதல் முறையாக நாகபுரி விமான நிலையத்தில் பார்க்குறேன்றாரு. அப்போதிலிருந்து திரு தத்தோபன் தேங்கடி அவர்கள் டாக்டர் அம்பேத்கர் மறைமுறை அவருடன் முழுமையான தொடர்பு இருந்தால், அது மட்டும் இல்லை 2 தேர்தல்களில் அவர் காங்கிரஸ் கட்சியினாலும் கம்யூனிஸ்ட் கட்சியினாலும் தான் தோற்கடிக்கப்பட்டார். அந்த இடத்துல இந்து மகாசபா வேட்பாளர் போட்ட மாதிரி எனக்கு தெரியலை. ஒன்று. ரெண்டாவது வந்து என்ன, வரலாற்று ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட திரு டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய சேவை வந்து அரசியலில் தொடரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி வந்து மற்ற கூட்டணி கட்சிகளோடெல்லாம் சேர்ந்து தான் வந்து அந்த கூட்டணியின் சார்பாகத்தான் வந்து மராட்டிய மாநிலத்திலிருந்து அவர் ராஜ்யசபைக்கு தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். அதுக்கப்புறமாக தொடர்ந்து அவர் வந்து ராஜ்யசபைக்கு தான் போய் அங்கே போய் வந்து நேரு எங்க சார் நீங்க என்ன தவறான 2 தடவையுமே காங்கிரஸ் கட்சி தான் இல்ல இல்ல எதிர்க்கட்சியில நின்னு தோத்தாரு. அது தோற்கடிக்கப்பட்டது வேற, அவர் தோற்றார். அவர் சாவர்கரும் டாங்கேயும் சதி செய்து தோற்கடித்தார்னு சொல்றாரு. போட்டாங்களா இல்லையா சார்? எப்படி சார் காங்கிரஸ் கட்சி கேண்டிடேட் போடாம இருப்பாங்க? தவறான சொல்றீங்க. ஒண்ணு சார் காங்கிரஸ் கட்சி கேண்டிடேட் போடாம இருப்பாங்க. தவறான தகவலை தான் சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க தான் தவறான தகவல் திரும்ப நான் சொல்றேன். அதே மாதிரி 1975ல தேர்ந்தெடுத்து ஐயா சொன்னாரு ஆர்எஸ்எஸ் காரங்களோ பிஜேபி காரங்களோ யாரும் ஜெயிலுக்கே போகலன்னு. அதுவும் தவறான தகவல். ஏன் ஜெயிலுக்கு போகலன்னு சொல்லல சார். சார் அவர் போயிட்டு எப்படி வந்தாருன்னு சொல்லுங்க. சொல்லல. என்ன நீங்க ஐயா வந்து என்ன சொன்னாங்கன்னா, இடதுசாரிகளும் மற்ற அமைப்புகளும் தான் சிறைக்கு போனாங்களே ஒழிய இவங்க யாரும் ஜெயிலுக்கு போகல, வாஜ்பாயி அந்த மாதிரி 1-2 பேர் தான் போனாங்கன்னு சொன்னாங்க. அது முழுமையான தவறான தகவல். 75ல் வந்து அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்ட உடனே தடை செய்யப்பட்ட அமைப்புகள் ராஷ்ட்ரிய சுயம்சேவக சங்கம், அப்போது ஜனசங்கமாக இருந்தது. ஐயா சொன்னார் ஹிந்து மகா சபைன்னு சொன்னார். ஹிந்து மகா சபையில் வந்து ஒருபோதும் வந்து திரு வாஜ்பாய் அவர்களோ திரு அத்வானி அவர்களோ இருந்ததே கிடையாது. ஹிந்து மகா சபை வந்து டாக்டர் சவீர சாவர்கர் நடத்திய ஒரு அமைப்பு. அதற்கு வந்து இவர்கள் வந்து 1952லேருந்து பாரதிய ஜனசங்கம் என்ற அரசியல் கட்சியில் தான் இருந்தாங்க. பாரதிய ஜனசங்கமும் சரி ஆர்எஸ்எஸும் சரி தடை செய்யப்பட்டன. அதற்கு முன்னாடி 2 மிகப்பெரிய மாணவர்கள் போராட்டம் இந்தியாவில் நடந்தது வரலாற்றில். சுருக்கமா அதுவும் பொதுவெளியில் மறைக்கப்பட்டு இல்ல பொதுவெளியில் மறைக்கப்படுதுன்னு சொல்றேன். ஒன்று குஜராத்தில் நடந்த நவநிர்மாண் சேனா. ஸோ குஜராத்தில் நடந்த நவநிர்மாண் சேனாவில் மொரார்ஜி தேசாய் உள்பட இன்றைக்கு இருக்கின்ற நரேந்திர மோடி உள்பட அனைவருமே அவசர நிலையில் சிறைக்கு போனவங்க. அதனைத் தொடர்ந்து பீகார் மாநிலத்தில் வந்து லோகநாயக் ஜெயபிரகாஷ் நாராயண் தலைமையில் ஒரு மிகப்பெரிய போராட்டம். அதுலேயும் ஜனசங்கம், அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத், ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட அனைத்து அமைப்புகளும் அதில் பங்கெடுத்தாங்க. அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளாமல் திரு ஜெயபிரகாஷ் நாராயண சிஏஏ ஏஜென்ட் என்று விமர்சித்தது கம்யூனிஸ்ட் கட்சி. இன்றைக்கு அவர்கள் வந்து ஜனநாயகம் பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த அமைப்பில் தடை செய்யப்பட்டதில் தென் பகுதியில் இருக்கின்ற கேரளாவில் இருக்கிற மார்க்சிஸ்டுகளும் சிறைக்கு போனாங்களே தவிர்த்து நாடு முழுக்க அதில் சிறை போனதில் மிகப்பெரிய பங்கு ஆர்எஸ்எஸும் அப்போது ஜனசங்கம் தான். அதனால இல்ல ஒரு நிமிஷம், நீங்க சுதந்திர போராட்டம் சொல்றீங்க. இன்றைக்கு வந்து 2வது சுதந்திர போராட்டமாக சொல்லப்படுவது எதுன்னா எமர்ஜென்சிக்கு எதிர்த்து நடைபெற்ற ஒரு அண்டர் கிரவுண்ட் ஒரு சத்தியாகிரகம் நடைபெற்றது. ஸோ அங்கே மற்ற நீங்கள் வந்து அரசியல் கட்சிகள் அமைப்புகள் எல்லாத்தையுமே தடை பண்ணிட்டா கூட ஒரு அண்டர் கிரவுண்ட் நெட்வொர்க் நாடு முழுக்க உருவாக்கி இந்திராவிற்கான ஒரு எதிர்ப்பலையை அவர் சொல்றாரு. எலெக்ஷனை கையில் போட்டுக்கிறாங்கன்னு. இந்திரா காந்தி வந்து அலகாபாத்தில் நீதிமன்றம் வந்து ரேபரேலியில் இவர் வந்து எலெக்ஷனில் முறைகேடுகள் ஈடுபட்டார் அப்படின்னு சொல்லி அவருடைய எலெக்ஷனை வந்து ரத்து செய்தது நீதிபதி சின்வா. அதை எதிர்த்து தான் வந்து ஜனநாயகத்தையும் புதைச்சவங்க அவங்க. அவர் இப்ப வந்து எலெக்ஷன் கமிஷன் பத்தி பேசுறாரு. ஓகே, நம்ம ஆச்சரியமான விஷயம். சரி ராமன் சார், நான் வரேன். நெய்வேலி பாலு சார், தலைப்பின் மீதான நிறைவான கருத்து சுருக்கம். இல்லை வந்து ஒரு நண்பர் பேசும்போது நான் சொன்னதெல்லாம் தவறான தகவல்னு சொன்னார்.
கடைசியாக கூட அவர் சொன்னார், எமர்ஜென்சியில் நரேந்திர மோடி உட்பட எல்லாம் போனாங்க. நரேந்திர மோடி வந்து அன்றைக்கு பாரதிய ஜனசங்கம் சார்பாக அவர் ஜெயிலுக்கு போகல. அவர் ஆர்எஸ்எஸ் இருந்ததுனால, தடை செய்யப்பட்ட அந்த இயக்கத்தில் இருந்ததுனால தான் அவர் போனார். பின்னால் வந்து அவர் இன்றைக்கி பிஜேபியாக மாறினார்கள். இன்னும் சொல்ல போனால் பாரதிய ஜனசங் தான் பின்னால் பிஜேபியாக மாறுது. அதுதான். ஆனால் அந்த பாரதிய ஜனசங்கத்தில் நரேந்திர மோடியெல்லாம் இல்லை. அன்றைக்கு ஆர்எஸ்எஸ் இருந்தவர்கள் தான் அது தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு என்றதனால் அவர் ஜெயிலுக்கு போனாங்க. அதனால் அவர்கள் வந்து எதிர்கட்சிகளோடு சேர்ந்து தங்களை சேர்த்துக்கொள்ள முடியாது. இன்னொன்று சொன்னார், கேரளா தவிர யாருமே கம்யூனிஸ்டுகள் போகலன்னு சொல்லிட்டு. எமர்ஜென்சியில் ஜெயிலுக்கு போனவன் நான் 75. அவர் சொல்கிறாரு யாருமே போகலன்னு சொல்கிறார். தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய தலைவர்கள் போனாங்க. இன்னொன்று, அந்த எமர்ஜென்சிக்கு பிறகு வந்த ஆட்சியில் பல தலைவர்கள் அப்போ தான் விடுதலை செய்யப்பட்டு நேரடியாக வந்தார், மொரார்ஜி தேசாய் உட்பட. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆக எமர்ஜென்சி என்பது இந்திரா காந்தி கொண்டு வந்த மிகப்பெரிய கொடுமை, மிகப்பெரிய இருண்ட காலம் இருந்தால் ரெண்டாவது கருத்தே கிடையாது. ஆனால் அந்த எமர்ஜென்சியை எதிர்த்து போராடியதுக்கு நரேந்திர மோடியோ அல்லது ஆர்எஸ்எஸோ அல்ல கிடையாது என்பதுதான் நான் சொல்கிறேன். சரி, ஓகே சார், நிறைவான கருத்து தான் சொல்லணும்னு நினச்சேன். நிறைய விஷயம் பேசணும். முக்கியமான விஷயம் மட்டும், கூட்டாட்சி தத்துவம் பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க. 42வது சட்ட திருத்தத்தின் மூலம்தான் மாநில பட்டியலில் இருந்த கல்வி பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டது. அது வந்து கூட்டாட்சி தத்துவத்துக்கு ஒத்து வருதா எதிரானதா அதையும் சொல்லணும்ல. இதெல்லாம் கூட 42வது சட்டத்தில் தான் வந்தது. அதனால் அரசியல் சட்டத்துடைய அந்த டாக்டரின் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சருக்கு எதிராக பல விஷயங்கள் நடந்தது. ஆனால் இதில் ஒன்றே ஒன்று என்னென்னா, 1978 42வது சட்டத்தில் இருந்த பல விஷயங்கள் மாற்றப்பட்டன 44வது திருத்தத்தில். ஆனால் இந்த சோசியலிசம் அப்படிங்கிறதையும் செக்குலரிசம் அப்படிங்கிறதையும் அதுக்கப்புறம் இந்த பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்ட கல்வியும் திருத்தப்படவில்லை, அப்படியே விட்டாங்க. அது ஏன் பண்ணாங்க அப்படின்னு தெரியாது. அப்போது திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதுக்கு ஆதரவளித்தது. சரி, இல்லை, அதாவது இன்றைக்கு அந்த சோஷலிசம் மதச்சார்பின்மை அதுதான் இந்தியாவினுடைய அடிநாதமாக, இந்திய ஜனநாயகத்தின் அடிநாதமாக இருக்கிறதுன்றது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதை வந்து ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு கருத்தாக இவங்க எடுத்து சென்று, ஏனென்றால் அவங்க சொல்வதற்கு எதுவும் இல்லை, எதையாவது ஒரு சாதனையை சொல்லி வாக்கு கேட்பதற்கோ மக்களிடம் செல்வதற்கோ எதுவும் இல்லாததுனால ஒரு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசி அதன் மூலமாக ஒரு பிளவுவாத அரசியலை எடுத்து சென்று அதன் மூலமாக மக்களை பிளவுபடுத்தி அதில் அரசியல் ஆதாயம் தேடுறதுக்கு முயற்சிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ராமமூர்த்தி சார், நிறைவான கருத்து. அவர் சாதனை எதுவும் இல்லைன்றாரு. அவர் கண்ணை திறந்து வச்சிருந்தா தெரியும். ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன் சுருக்கமாக. வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்களுடைய எண்ணிக்கை 21% 5% குறைந்திருக்கின்றது அப்படிங்கிறது வந்து உலக வங்கிகள் ஒப்புக்கொள்கின்ற ஒரு விஷயம். நீங்கள் கரீபி ஹட்டாவுன்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி கோஷம் மட்டும் தான் போட்டார். உண்மையாகவே வறுமையை ஒழித்தது வந்து நரேந்திர மோடி தலைமையிலான இந்த அரசாங்கம் தான். உலக நாடுகளுடைய தரவரிசை பட்டியலில் பட்டினியால் இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை மேல போயிருக்கு சார். நான் திரும்ப சொல்லிடுறேன் சார். நான் சொல்றதுக்கு நீங்க பதில் சொல்லாம அடுத்த கேள்விக்குள்ள போகாதீங்க. இப்ப வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்குதா கூடி இருக்குதா அதுக்கு பதில் சொல்லுங்க. இல்ல பணக்காரர்கள் மேலும் எல்லாத்தையுமே எல்லா பணக்காரர்களையும் வளர்த்து விட்டது இதே காங்கிரஸ். அவர்களுக்கு இதை பத்தி பேசுறதுக்கான யோகியதை கொஞ்சம் கூட கிடையாது. சரி, ஓகே, ரைட். அரசியலமைப்பின் அசல் உணர்வை மீட்டெடுப்போம் என RSS சொல்வதற்கும் மனுஸ்மிருதியை அமல்படுத்ததான் தன்னுடைய முகமுடியை அகற்றி இருக்கிறார்கள் என காங்கிரஸ் எதிர்வினையாற்றி இருப்பது குறித்துதான் இன்று 4 விருந்தினர்களோடு நாம் இந்த விவாதத்தை நகர்த்தி இருந்தோம். என்னதான் விவாதமாக இது மாறி இருந்தாலும் கூட இந்த 2 வார்த்தைகளையுமே அரசியலமைப்பினுடைய முகப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்பது குறித்தான வழக்கு ஒன்றும் உச்சநீதிமன்றத்தில் இப்போதும் நிலுவையில் தான் இருக்கிறது. எனவே காலம்தான் இதனை முடிவு செய்யும். அதே நேரத்தில் அரசியல் சார்ந்த சண்டைகளாக மட்டுமே இது இருக்கும் என்பதால் விருந்தினர்களுடைய கருத்தாகவும் இருக்கிறது. மற்றும் ஒரு விவாத நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். விவாதத்தில் பங்கேற்ற விருந்தினர்களுக்கும் நன்றி, நேயர்களுக்கும் நன்றி. நன்றி, வணக்கம்.